பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம் ஊர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. கள்ளக்குறிச்சியில் காரின் டயர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். திருக்கோவிலூர் அருகே அத்திப்பாக்கத்தில் திருவண்ணாமலை நோக்கி சென்ற சொகுசு காரின் டயர் வெடித்ததில் சாலை ஓரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த 3 பெண்கள் உள்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் விழுப்புரம் ஆயுதப்படை காவலர் மாதவன் உள்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தேனி மாவட்ட மேகமலை அருவி மற்றும் சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் 2வது நாளாக அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் நின்று 4 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசித்தனர். இலவச மற்றும் 50 ரூபாய் கட்டண தரிசன வரிசைகளில் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் நீர்மோர், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தண்டவாள பணிகள் நடைபெறுவதால் தன்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை 1.5 மணி நேரம் தாமதமாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனால் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த ரயில் தாமதமாக வந்து செல்லும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணிகள் இந்த மாற்றத்தை அறிந்து பயணத்தை திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மகேந்திரா தொழில்நுட்ப பூங்காவில் உள்ள BMW கார் தொழிற்சாலையில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மகேந்திரா பூங்கா எதிரே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். முன்னதாக கொடி பட்டத்தை கொடிமரத்தில் சுற்றுவது தொடர்பாக பட்டர்கள் மற்றும் பரிசாரர்கள் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. அப்போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டரே கொடிமரத்தில் நெற்கதிர்கள் கட்டுகள் வைத்து கொடிப்பட்டத்தை சுற்றினர். அறுபத்து சக்தி பீடங்களில் முதன்மையான திருவாரூர் கமலாம்பாள் ஆலயத்திலும் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கிருஷ்ணகிரியில் மருத்துவமனைக்கு வர மறுத்த மலைக்கிராம கர்ப்பிணியை நீண்ட நேரம் போராடி மருத்துவ குழுவினர் அழைத்துச் சென்றனர். கெலமங்கலம் அருகே உள்ள கடம்பக்குட்டை மலைக்கிராமத்தில் மருத்துவ முகாம் நடந்துள்ளது. அப்போது 10வது முறையாக கருவுற்றிருந்த மல்லி என்பவர் மருத்துவ பரிசோதனைக்கு வர மறுத்துள்ளார். அவரது ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த அளவு குறைவாக இருந்துள்ளது. இதனையடுத்து அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க ஆட்சியர் உத்தரவிட்டார். பின்னர் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் மருத்துவக் குழுவினர் என அனைவரும் சேர்ந்து 5 கிலோமீட்டர் தூரம் மலை கிராமத்திற்கு நடந்தே சென்று கர்ப்பிணியிடம் பல மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பின்னர் ஒரு வழியாக அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் அறிவியல் சார்ந்த படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். அங்குள்ள அழகர் பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தொடங்கி வைத்தார். இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். மாணாக்கரின் ஒவ்வொரு புதுமையான அறிவியல் சார்ந்த படைப்புகளும் காண்பவர்களை ஆச்சரியப்படுத்தின. 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பங்கேற்று மாணவர்களை பாராட்டினார்.
நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்களினுடைய அறிவியல் மனப்பான்மையை உயர்த்துவதற்காக பெரும் முயற்சிகளை நமது ஆசிரியர்களும் பள்ளிகளைச் சேர்ந்தவர்களும் எடுத்து வருகிறார்கள். மாணவர்களும் சிறந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அருமையாக வச்சுருக்காங்க. அப்பப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கான நிறைய சயின்டிஃபிக் ஐடியாஸ் வச்சுருக்காங்க. இதை ஊக்கப்படுத்தக்கூடிய நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய நோக்கம் என்னென்னா, இங்கே படிக்கிற பயில்கின்ற மாணவர்கள் எல்லோருக்கும் விஞ்ஞானத்தை பற்றியும் அறிவியலை பற்றியும் தெரிஞ்சு அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ ஊக்குவிக்கிறதுக்காக எக்ஸ்பெரிமெண்டலாக ஒவ்வொரு ப்ராஜெக்டாக கொடுத்து எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முயற்சிக்காக எங்களுக்கு இந்த புதிய தலைமுறை அவங்க 12 ஆண்டுகளாக அதை செய்கிறாங்க. நாங்களும் கூட ஒத்துழைச்சி அதை செய்கிறோம். அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் மற்றவங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மோட்டிவேஷனான அவார்ட், ஏன்னா ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு அட்டெம்ப்ட் இது. ஸோ ஃபஸ்ட் டைமே ஃபஸ்ட் அடிக்கிறது ஒரு மாதிரி கஷ்டம்தான், ஆனால் மோட்டிவேஷனலாக இருக்குது. கடவுள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு, டீச்சர்ஸ், பிரின்சிபல் அண்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கருத்தலக்கம்பட்டியில் சமத்துவ மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்துகொண்டனர். கச்சா, வலைகள், கூடைகள் என பல்வேறு உபகரணங்களுடன் மக்கள் ஆர்வத்துடன் மீன்பிடித்தனர். ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் போன்ற மீன்களுடன் 10 கிலோ எடை கொண்ட மீசை கழுத்து மீனும் ஒரு முதியவருக்கு கிடைத்தது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள பெரியார் நகர் கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்த முதியவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அப்பகுதியில் இருந்த இளைஞர்களும் மீனவர்களும் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கும் முன்பாக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 636 டன் பிளாஸ்டிக் பொருட்களை எப்படி அப்புறப்படுத்துவது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அதேபோல மூடப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் தொழிற்சாலைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிடப்பட்டுள்ளது. ஊட்டியில் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்பட்டது தொடர்பான இந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்படுத்தியதற்காக 21,47,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப நலன் சார்ந்த வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு பதிலாக தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணமே இருக்க வேண்டும் என வழக்கறிஞர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுரை வழங்கினார். திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதல் மகளிர் நீதிமன்றம், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்ற கட்டடத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி திறந்து வைத்தார். காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், குடும்ப நலன் சார்ந்த வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து அதில் தீர்வு காண வேண்டும் என்பதே கடமையாக இருக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார், மாவட்ட தலைமை நீதிபதி செல்வமுத்துக்குமாரி, மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், காவல் கண்காணிப்பாளர் கரண் கரட் ஆகியோர் பங்கேற்றனர். கொடைக்கானல் தூண்பாறை சுற்றுலா தலத்தில் வனப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகளால் வீசப்பட்ட நெகிழிப் பொருட்களை அகற்றும் தூய்மை பணியில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். பசுமை பள்ளத்தாக்கு முதல் தூண்பாறை வரை சாலையின் இருபுறமும் உள்ள வனப்பகுதியில் நெகிழிப் பொருட்களை சேகரித்ததுடன் சுற்றுலா பயணிகளிடம் நெகிழி பயன்பாடு குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் தக்காளி வரத்து குறைந்ததால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 15 முதல் 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது 1 கிலோ 30 ரூபாய் வரை ஏலம் போகிறது. ஆண்டிப்பட்டி நகர் பகுதிகளில் சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு சரவண பொய்கை புத்தம் புதிய பொலிவுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து வரும் பெருந்தட்ட வளாக பணிகளின் ஒரு பகுதியாக பக்தர்கள் நீண்ட காலமாக விடுத்து வந்த கோரிக்கையை ஏற்று இந்த சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சரவண பொய்கையை சுற்றி வெள்ளைக்கல் படிக்கட்டுகள், யானை சிற்பங்கள், பெருமாள், சிவன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோவில் யானை, தெய்வானைக்கான குடில் மற்றும் நீச்சல் குளம் ஆகியவையும் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் இன்னும் சில வாரங்களில் முழுமையடைந்து பக்தர்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மேலும் 3 கடற்கரைகள் நீலக்கொடி அந்தஸ்து பெறுவதற்காக மேம்படுத்தப்பட உள்ளன.
மெரினாவை தொடர்ந்து திருவான்மியூர், பாலவாக்கம், உத்தண்டி கடற்கரைகளும் நீலக்கொடியை பெறவுள்ளன. கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் நீலக்கொடி சான்றிதழ் பெறவும் இந்த 3 கடற்கரைகளிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளுக்காக 150 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. நீர் சுத்திகரிப்பு, கழிவறை, குப்பைகளை அகற்றும் மையங்கள், சூரிய மின்சக்தி விளக்குகள், பாதுகாப்பு கோபுரங்கள், முதலுதவி மையங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும். சென்னை குரோம்பேட்டை அருகே உள்ள திருநீர்மலை ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் குத்தகைதாரர் ஒருவர் கட்டட கழிவுகளை கொட்டி சாலை அமைத்து வேலி அமைத்துள்ளதால் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது கோவில் நிலத்தை அபகரிக்க முயற்சி என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து திருநீர்மலை கோவில் அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் கேட்டபோது விவசாயத்திற்காக மட்டுமே நிலம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.